நம்ம இன்ஸ்டா சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்த இந்த வீடியோக்கு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ், நிறைய டிஎம்ஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோட டுட்டோரியல் அப்லோட் பண்ண சொல்லி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோட டுட்டோரியல் தான் பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு மை சேனல் எடிட்டிங் பழகுவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் எனேபிள் ஆயிரும். நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு எப்பவுமே மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷனுக்கே வந்துடும். ஓ, நீ அப்படி வரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல, அப்போ டுட்டோரியல் வீடியோக்குள்ள என்டர் ஆகலாம். அங்க போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஸ்கை வீடியோன்னு கொடுத்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழே டெம்ப்ளேட் ஹியர் அப்படின்னு ஒரு டைமர் ஓடிட்டு இருக்கும். அந்த டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் முருகர் கார்டு லிங்க்னு ஒரு லிங்க் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி உங்கள் மெயில் ஐடியை கொடுத்தீங்கன்னா டிரைவ் லிங்க் போகும். டிரைவில் பார்த்தீங்கன்னா ஸ்கை பேக்ரவுண்ட் வீடியோ கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி பின்ட்ரெஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதோட சர்ச் பாரில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கார்டு நேம் போட்டு பக்கத்தில் வித் ஸ்கை இன் குல்டோன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இமேஜ் ஷோ ஆகும். அதில் இது மாதிரி ப்ளூயிஷாக இருக்கக்கூடிய ஏதாவது இமேஜை சூஸ் பண்ணி அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட கூடிய VPN-ஐ கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு CapCut ஓப்பன் பண்ணி நான் கொடுத்த அந்த ஸ்கை வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓவர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஆட் ஓவர்லே கொடுத்து நீங்கள் ஷூட் பண்ண வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து அந்த கார்டு அப்பியர் ஆகணுமோ அந்த இடத்துல வச்சு அந்த வீடியோவை ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ண வீடியோக்கு ரிமூவ் பிக்சர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பிக்சர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதில் குரோமா கீ செலக்ட் பண்ணி அந்த ஐக்கானை எடுத்து கொண்டு போய் உங்கள் ஸ்கை மேலே வச்சிங்கன்னா உங்கள் ஸ்கை இந்த அளவுக்கு மறையும். அதுல உள்ள இன்டென்சிட்டி லெவலை கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கை மறையும். ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்க ஃபுட்டேஜ்ல இருக்க எல்லாமே மறைஞ்சிடும். ஸோ லிமிட்டா உங்க ஸ்கை மறையிற அளவுக்கு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. அட்ஜஸ்ட் ஆப்ஷன்ல போயிட்டு சேச்சுரேஷன்ல ஒன்று கிளிக் பண்ணுங்க. சேச்சுரேஷனை ஃபுல்லா மைனஸ்ல செட் பண்ணிக்கோங்க. கிராஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கிராஃப்ல போயிட்டு ஒயிட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட்டை நான் எப்படி செட் பண்றேனோ அதே மாதிரி நீங்களும் அந்த கிராஃப் வேல்யூவை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பிரைட்னஸையும் ஃபுல்லா குறைச்சிட்டீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு டார்க் எஃபெக்ட் கிடைச்சிருக்கும். அப்புறம் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஸ்பீட் ஆப்ஷன் போங்க. ஸ்பீட் ஆப்ஷனில் நார்மல் கொடுத்துவோங்க. நார்மலில் அந்த ஸ்பீட் வேல்யூ 0.3 கீழே வைங்க. 0.3னா 14 செகண்டும், 0.2னா 22 செகண்டும் வரும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஸ்மூத் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டர் குவாலிட்டி அப்படின்ற இதை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்லோ மோஷன்லாம் அப்ளை ஆகிட்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கும். இப்போ உங்கள் ஸ்லோமோ எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல போயிட்டு ஆட் ஓவர்லே கொடுத்து உங்கள் கார்டு இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு ஸ்ப்ளைஸ் ஆப்ஷனில் போயிட்டு அதோட ஒப்பாசிட்டி லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 ரேஞ்சில் வச்சுக்கோங்க. அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் இருக்கும். அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த கார்டு இமேஜ் உங்கள் வீடியோக்கு பின்னாடி இருக்க மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. டிக் கொடுத்துட்டு அந்த கார்டு இமேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டூரேஷனை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோட எண்டிங் வர அளவுக்கு ட்ராக் பண்ணி இழுத்து கரெக்டாக 2 எண்டிங்கும் சேமா வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஸ்கை வீடியோ டூரேஷன் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் தான் இருக்கும். உங்களோட வீடியோ டூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கை வீடியோவை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ண இந்த வீடியோ ஓவர்லே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓவர்லே சேஞ்ச் பண்ணிட்டு உங்க அந்த கார்டு இமேஜ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல எடுத்து கொண்டு போய் இந்த வீடியோவை செட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கை வீடியோட லேயர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. லேயர் ஆப்ஷன்ல போயிட்டு இந்த ஸ்கை வீடியோவை உங்க வீடியோக்கு பேக்ல இருக்க மாதிரி இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு ஸ்ப்ளைஸ் ஆப்ஷன் போங்க. ஸ்ப்ளைஸ்ல ஒப்பாசிட்டி லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரேஞ்சில் வச்சுக்கோங்க. இந்த ஓவர்லே வீடியோவுமே டூப்ளிகேட் பண்ணி உங்க வீடியோ எண்டிங் வரைக்கும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கதை ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த ஓவர்லே வீடியோ எல்லாமே உங்க வீடியோக்கு பேக்ல இருக்க மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லா ஓவர்லே வீடியோமே உங்க வீடியோக்கு பேக்ல தான் இருக்கணும். இப்போ உங்க கார்டு அப்பியர் ஆகிற அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. வீடியோ எஃபெக்ட் சூஸ் பண்ணி சர்ச் பார்ல போயிட்டு காட் ரேஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த மாதிரி கூடிய இந்த எஃபெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு திரும்ப அது மேலே கிளிக் பண்ணினா அட்ஜஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளர்ரை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. ரேஞ்சை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ இந்த எஃபெக்ட்ஸோட டூரேஷனையுமே வீடியோ எண்டிங் இருக்க அளவுக்கு சேமாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண கார்டு இமேஜை கிளிக் பண்ணி அனிமேஷன் ஆப்ஷன் போங்க. அனிமேஷனில் அனிமேஷனில் ஃபேட் இன் அப்படின்ற இந்த அனிமேஷனை கொடுத்து அதோட டைம் லைனை பார்த்தீங்கன்னா 1.5ல வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும். திரும்ப இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹவு டு இம்போர்ட் தமிழ் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி தமிழ் ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ CapCutல ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி இது மாதிரி பிளாக் கலர் இமேஜ் ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெக்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் மாடர்ன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொடுத்துருக்க அந்த மாடர்ன் அப்படின்ற டெக்ஸ்ட்டை எரேஸ் பண்ணிட்டு அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி வெப்சைட்டில் காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மை ஃபாண்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண தமிழ் ஃபாண்டை கிளிக் பண்ணா இது மாதிரி ஸ்டைலிஷ் தமிழ் ஃபாண்டாக மாறிடும். அப்புறம் இந்த இமேஜ் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ரெண்டோட டூரேஷனுமே 7ல் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இப்போ மெயின் வீடியோக்கு வந்துட்டு அந்த கார்டு அப்பியர் ஆகிற இடத்துக்கிட்ட கொஞ்சம் தள்ளி ஓவர்லேல அந்த டெக்ஸ்ட் வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளைஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸ்ப்ளைஸ்ல போயிட்டு ஃபில்டர் கொடுத்துருங்க. இந்த வீடியோட ஒப்பாசிட்டி லெவலில் ஒரு 50 to 55 ரேஞ்சில் வச்சுக்கோங்க.
வச்சுட்டு அட்ஜஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அட்ஜஸ்ட்ல போயிட்டு டெம்பரேச்சரை ஃபுல்லா மைனஸ்ல செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி சேச்சுரேஷனையும் ஃபுல்லா மைனஸ்ல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசா வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக்கிட்டு அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு இந்த வீடியோட லாஸ்ட் ஃப்ரேமை கிளிக் பண்ணி அதை ஒரு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது இமேஜா ஃப்ரீஸ் ஆகும். அந்த இமேஜோட டூரேஷனை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டிங் இருக்க அளவுக்கு ட்ராக் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டுக்குமே லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லேயர்ல போயிட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து உங்க வீடியோக்கு பின்னாடி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இந்த டெக்ஸ்ட் வீடியோக்கு அனிமேஷன் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி அனிமேஷன்ல போயிட்டு ஃபேட் இன் கொடுத்து அதோட டைம் லைனை 1.5ல வச்சுக்கோங்க. ஆடியோ ஆப்ஷன் சூஸ் பண்ணி சவுண்ட் போங்க. சவுண்ட்ல போயிட்டு சர்ச் பார்ல தண்டர் சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இதுல பார்த்தீங்கன்னா நிறைய தண்டர் சவுண்ட் எஃபெக்ட் வரும். அதில் உங்களுக்கு பிடிச்சதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தண்டர் சவுண்ட் எஃபெக்ட் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சாங்லாம் பிளேஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க இதை எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க ரிசல்ட் பார்க்க வேற லெவல்ல இருக்கும்.